2-3-2026 விஷுவ வஷு வருடம் மாஷி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தஷி. மாலை 6:28 பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 8:16 பின்பு மகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 7:30 9 வரை, யம கண்டம் காலை 10:30 12 வரை, குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம், உத்திராடம். மாசி மகம் என்ற சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான நன்மைகள் அரங்கேறும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பக்குவமான நட்புகள் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய, ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளும் பாசங்களுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும். மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாச நேசங்களை வலைதளத்தில் வெளிப்படுத்துவதை விட வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் சேரும். 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். 6ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தம் அதிகமாக இருந்தால் எறும்பு கூட குறும்பு பண்ணும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வு அதிகரிக்கும். திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும். தனஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன பன வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழியாத நினைவுகளும் களையாத கனவுகளும் காலத்தின் கட்டாயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் உறுதியாகும். புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைந்த விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். ராசி அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட நிறைந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெல்லுக்குள் மணி, நெருப்புக்குள் ஒளி, இதுவே இறைவனின் மதி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும். ஞானகாரகன் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தெய்வீக பற்று அதிகரிக்கும். தெய்வீக திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கமே இல்லாமல் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தொட்டு பார்க்கக்கூடிய நாள். கடந்த கால பதற்றங்கள் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் உள்ளவர்களும் புலம்புகிறார்கள், கல்யாணம் செய்தவர்களும் புலம்புகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். மன நெருக்கடி குறையக்கூடிய, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீசை இருப்பதால் பூனையின் வீரியத்தை மதிக்கவும் முடியாது, மீசை இல்லாததால் யானையின் வீரியத்தை குறைக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க தேவி கருமாரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் சேரும். கடந்த கால சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நாளாக அமையும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடியில் மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள்ளும் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க முண்டக கன்னி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கும். கடவுளுடைய கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் அதிகரிக்கும். டிவி, மிக்சி, கிரைண்டர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
பெண்களின் சிரிப்பும் ஆண்களின் பொறுப்பும் அத்தியாயத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி லாபத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நாள். கடந்த கால போதாத காலங்கள் விலகி மேலான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் குணம் வெல்லும், பல நேரங்களில் பணம்தான் வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.